2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பாக சரியாக 10 மணிக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். கடந்த திங்கட்கிழமை பிப்ரவரி 12ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையானது கூடியது. இதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் சட்டப்பேரவையானது நடைபெற்றது. ஆளுநர் உரையின் மீதான விவாதம், அதேபோல தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கும் வினா விடை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு, அதேபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட தீர்மானங்களுக்கு உள்ளிட்டவற்றுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக சட்டப்பேரவையில் தீர்மானங்களானது நிறைவேற்ற பின்னர் இதனைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு இன்று சட்டப்பேரவையானது மீண்டும் கூடுகிறது. இன்று கூடக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பாக 10 மணிக்கு சரியாக நிதிநிலையை தாக்கல் செய்ய இருக்கிறார். நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டானது பார்க்கப்படுகிறது. இன்றைய நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற கருப்பொருளுடன் இன்றைய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதேபோல 7 தமிழ் கனவு என்ற தலைப்பில் இன்றைய பட்ஜெட்டானது இதை சாராம்சமாக கொண்டு இன்றைய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட உள்ளது. சமூக நீதி, உலகை வெல்லும் இளைஞர் உள்ளிட்ட தலைப்புகளில் இன்றைய பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட உள்ளது. எனவே இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதியம் குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு அரசானது விளையாட்டுத்துறையில் ஆர்வம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகளும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மகளிர் நலன் மற்றும் மகளிர் திட்டங்கள் குறித்ததான பல்வேறு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள், நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் என குறித்ததான பல்வேறு கோரிக்கைகள் குறித்ததான அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட்டானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இன்று தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்டில் திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அளித்திருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியிடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில மாதமே உள்ள நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட் ஆனது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவரது தரப்பிலும் பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை வேளாண் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 21 மற்றும் 22 ஆகிய 2 தேதிகளில் பட்ஜெட் தாக்கல் மீதான விவாதமானது நடைபெற உள்ளது. பிரவீன், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் மக்களை ஈர்க்கும் வகையில் சில புதிய திட்டங்களும் சில புதிய அறிவிப்புகளும் இன்றைய பட்ஜெட்டில் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.